லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மேடம், இவங்க தான் உங்க ஹஸ்பண்டா? எங்க நான் அவங்க. நீங்க பேசாம இருங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். உங்க வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சு ராஜி? வானதி போன் எடுக்கலங்க. எங்க போனான்னு தெரியலையே. சமந்தி, சமந்தி, வாங்க சமந்தி. ரூமுக்கு போனா ரூம் சாத்தி இருக்கு. ஸ்வேதா எங்க? அவ ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. அப்படியா? ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் எங்க பரம்பரை நகை. என் கல்யாணத்துக்கு எங்க மாமியாரு எனக்கு கொடுத்தது. இப்போ எனக்கு ஒரு மருமக வரப்போறாள்ல, இதெல்லாம் அவகிட்ட கொடுத்தாதானே முறையா இருக்கும். அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவ குளிச்சிட்டு இருக்கான்னு சொன்னேனே. அவ குளிச்சுட்டு வரட்டும். எங்க குடும்ப நகைய நானே என் கையால போட்டு விட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். சமந்தி, அவ வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க கொடுத்துட்டு போங்க, நான் அவகிட்ட கொடுத்துறேன். பரவாயில்ல சமந்தி, வரட்டும், நான் வெயிட் பண்றேன். அக்கா, ஐயர் உங்களை திருமாங்கலியத்தை கொண்டு வந்து பூஜையில வைக்க சொல்றாரு. இருமா, என் மருமக வரட்டும், இதை அவகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். உடனே திருமாங்கலியத்தை கொண்டு வர சொல்றாரு. மாமா வேற ரொம்ப டென்ஷனா இருக்காரு. நீங்க உடனே வாங்க. சமந்தி, நீங்களே இதை ஸ்வேதாட்ட கொடுத்துடுங்க. நான் போய் ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பாக்குறேன். இந்தாங்க. ஹோமம் முடிஞ்சதும் பொண்ணை வர சொல்லுங்க. நீங்க ஸ்வேதாவை கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிட சொல்லுங்க. அம்மா, உங்க ரெண்டு பேர்கிட்டையும் என்ன சொன்னாலும், உனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாலும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நம்ம வீட்டு மூத்த மருமகளா நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் என் கடமையை செஞ்சிருக்கேன். என்னை யாரு திட்டினாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். எந்த ஒரு விஷயத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல ஸ்வேதா. நீ வாழணும். மற்ற விஷயங்கள்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்போ நீ கல்யாண மண்டபத்துக்கு வெறும் ஸ்வேதாவா உன்னால போக முடியாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதையும், நீ கர்ப்பமா இருக்க விஷயத்தை பத்தியும், இன்னொருத்த உன்னை ஏமாத்திட்டு போன விஷயத்தையும் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நேரம் காலம் வரும்போது எல்லாம் தெரியட்டும். அது வரைக்கும் இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணு ஸ்வேதா.
ஏன் ஆர்த்தி மணமேடையில இருக்க வேண்டிய கல்யாண பொண்ணே ஓடி போயிடுச்சு. ஆனா அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே. ஓடி போன பொண்ணை தேடுறத விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அப்படி பொண்ணை காணோம், அதை காணோம், இதை காணோம்னு கலவரமும் கைகலப்பும் இருந்தா தானே பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். பொண்ணு மட்டும் போயிருந்தா அவ ஓடி போயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த வானத்தையும் தானே போயிருக்கா. நம்மளும் ஆர்வத்துல அவ ஓடி போயிட்டான்னு எல்லார்கிட்டயும் சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து நின்னுட்டா என்ன பண்றது சொல்லுங்க? அடி போடி, அவ வராம போறா, அது நமக்கு முக்கியம் இல்ல. பொண்ணு காணோன்னு சொல்லி நம்ம வேலையை சரியா பார்த்து விட்டுறணும். இங்க பாரு, இதுல ஏதாவது 1 2ன்னு சொல்லி லேசா பத்த வச்சாதானே மண்டபமே பத்திட்டு எரியும். ஆன்ட்டி இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நமக்குன்னு ஒரு இளிச்ச வாயன் கிடைப்பான். அவன் காதுல இந்த விஷயத்த போட்டுருவோம். அவன் ஆர்வ கோளாறுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லி விட்டுட்டானா ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு அலறுவாங்கல்ல. அத பார்க்க நல்லா இருக்குமே. இப்போ ஒரு இளிச்ச வாயனை எங்க தேடுறது? அபி, நம்ம மாப்பிள்ள வராரு. மாப்பிள்ள மாப்பிள்ள, ஏதாவது வேலையா போயிட்டு இருக்கீங்களா? நான் உங்களை கூப்பிட்டுட்டேனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவன் என்னோட ஃப்ரெண்டு, பேர் முத்தையா. 10:30க்கு ஃப்ளைட்டு. அதனால ஸ்வேதாவை பார்த்து gift கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கான். அப்படிங்களா? வணக்கங்க தம்பி. வணக்கம். இவங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா? ஆ, மாப்பிள்ள, ஸ்வேதா நல்ல கல்யாண கோலத்துல அலங்காரம் எல்லாம் பண்ணி பாக்குறதுக்கு அப்படியே ஜொலிக்கிறா. இவர் ஊருக்கு போறாருன்னு சொல்றீங்க, கண்டிப்பா நீங்க அவளை போய் பார்த்தே ஆகணுங்க. போய் பார்த்து பேசிட்டு வந்துருங்க. அப்புறம் முக்கியமா இந்த போன்ல செல்ஃபி அதுவும் மறக்காம எடுத்துக்கோங்க. சரி. நீங்க வேற ஃப்ளைட்ல எல்லாம் போறேன்றீங்க, போயிட்டு வாங்க. சரிம்மா. வாங்க தம்பி. ஆன்ட்டி மாப்பிள்ள போற வேகத்துக்கு உள்ள ஸ்வேதா இல்லன்னு தெரிஞ்சதும் அலற போறாரு பாருங்க. அலறட்டும் அபி, அதானே நமக்கு வேணும். இத்தனை பேர் முன்னாடி அந்த ராஜேஸ்வரி அம்மா அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல நடந்த கல்யாணத்துல என்னையும் என் பொண்ணையும் எப்படியெல்லாம் அந்த அம்மா அவமானப்படுத்திருக்கும். அந்த வழியெல்லாம் நான் திரும்ப கொடுக்க வேண்டாமா? ஏதோ நான் எதுவும் பண்ணாம அந்த ஆண்டவனா பார்த்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கான். இந்த வாய்ப்பை நான் விட்டுருவேனா? நீ ஃபோன் பண்ணி பாரு. ஆண்டி, வாங்க மாப்ள. இவனோட ஃப்ரெண்டு 10:30க்கு ஃப்ளைட்டு. ஸ்வேதாவை பார்த்து gift கொடுக்கலான்னு வந்திருக்கான். ஒரு நிமிஷம் மாப்ள. அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. சரி, பரவாயில்ல ஆண்டி, நான் வெயிட் பண்றேன். இல்ல மாப்ள, ஸ்வேதா ரெடி ஆனதும் நான் ஜீவா கிட்ட சொல்லி அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க. சரி, ஓகே ஆண்டி. வானதி, நீ எங்க இருக்க? ஸ்வேதாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி வானதி, கொஞ்சம் சீக்கிரம் வா. சரிங்க. அம்மா, ஸ்வேதாவை கூட்டிட்டு வானதி வந்துட்டு இருக்காளா? வாங்க.
நேத்துல இருந்தே உன் முகம் டல்லா இருக்கு. என்ன ஆச்சு? திடீர்னு கல்யாண ஏற்பாட்டை பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்றியா? ஸ்வேதா வா. இல்ல அம்மா, அது வந்து வானதி, என்னடி இது? என்னம்மா இது? நீ இவனை விரும்புறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேனே. இப்படி கடைசி நேரத்துல இப்படி வந்து நிக்கிற. நாளை ஆயிடுத்து, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. உள்ள கூட்டிட்டு வா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னையே அறியாம இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன இருந்தாலும் இதுக்கு நான் தான் பொறுப்பேன். இந்த கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்த உங்களுக்கு இப்படி ஒரு சங்கடத்தை கொடுத்ததுக்கு மறுபடியும் என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு தெரியாம இப்படி நடந்திருக்கிறப்போ இதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாக முடியும்? நாம என்னதான் நினைச்சாலும் யாருக்கு யாருன்னு எப்படி எழுதியிருக்கோ அப்படிதானே மேடம் எல்லாருக்கும் நடக்கும். உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க முடியலங்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எதிர்பாராத விதமா இந்த மாதிரி நடந்திருக்கும் போது நாமளும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பரவாயில்ல மேடம், இந்த விஷயத்துல எங்களை நினைச்சு நீங்க சங்கடப்பட வேண்டாம். ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நாங்க கிளம்புறோம். பாபா.
அவ 2 பேரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. இப்ப எல்லாரும் இங்க இருக்கும்போது ஒரு சம்பிரதாயத்துக்கு பெத்தவா முன்னாடி மணமேடையில உட்கார வச்சு அக்கினி சாச்சியா அவளை மாலை மாத்திக்க சொல்லுங்க. போங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. என்னமா நடக்குதுங்க? இது என்ன வீடா இல்ல சத்திரமா? ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் வந்து இந்த குடும்பத்துல சேர்ந்துட்டு இருக்காங்க. வானத்தை இந்த வீட்டுக்கு மருமகளா ஆனதே நம்மளால சகிச்சுக்க முடியல. இதுல வேற அந்த ராஜா வந்து இப்போ எனக்கு சமமா இந்த வீட்டுல வந்து உட்கார போறான். அட நீ வேற ஏண்டி அதை உன் வாயில சொல்லிட்டு இருக்க? அந்த வைத்தறிச்சல்ல தான் நானும் தவிச்சிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஆசிரமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டுக்கு மகனா மருமகனா வந்துட்டே இருந்தாங்கன்னா நாம ஏதாவது ஒரு ஆசிரமத்தை பார்த்து உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஆண்டி. ராஜேஸ்வரி மேடம் சாதாரண ஒரு ப்ராஜெக்ட் விஷயத்துக்கே ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா பாப்பாங்க. ஆனா இப்போ இது அவங்க பொண்ணோட லைஃப் விஷயம். இதுல எப்படி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு டிரைவருக்கு போய் அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல. என்ன அபி நீ குழந்தை மாதிரி கேக்குற? இந்த வீட்டுலதான் ஒரு பெரிய உதாரணம் ஏற்கனவே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கே. ஊர் பேர் தெரியாதவளை கொண்டு வந்து ஏன் மருமகன்னு தலைமையில வச்சு கொண்டாடினவங்க தானே. அவங்களுக்கு இந்த அனாதை பையெல்லாம் ஒரு பொருட்டா? அதெல்லாம் சந்தோஷமா ஏத்துப்பாங்க. அவங்களுக்கு ஆபீஸ்ல தான் குறை வந்துடக்கூடாது. வீட்டுல எது நடந்தாலும் பரவாயில்ல.